அனைவருக்கும் வணக்கம். புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு நீங்கள் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு குருவினுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதே போல ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய தருணமா அமைய இருக்குதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த ஜென்மராசி, குருவினுடைய இந்த ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக ஒரு சிலர் வீடு வாங்குவது அல்லது வேறு வீட்டிற்கு மாற்றமாவது சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்க இருக்கீங்க. குலதெய்வ வழிபாடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக, சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் இடமாற்றம் என நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் குருவினுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் அமைகிறது. அதே போல் சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெற இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நிலையின் காரணமாக எதிர்பாராத பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்குதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் குருவினுடைய இந்த நிலை அமைகிறதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி அமைய இருக்கு. அதே போல் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைய இருக்கு. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. சௌக்கியம் உண்டு. அதாவது இந்த தருணங்கள்ல நீங்கள் தன விருத்தி உண்டு, குடும்ப விருத்தி உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களுக்கு குருவினுடைய நிலையின் காரணமாக நீங்கள் சொந்த வீட்டிற்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்பு அதிகம் ஒன்றுங்க. வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை உறுதியளிக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நிலையின் காரணமாக தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுங்க. குரு தன குடும்ப ராசியை பார்ப்பது வருமானம் அதிகரிக்கும் வழியையும் கொடுப்பார். பதவி மாற்றத்தையும் உண்டு பண்ண இருக்காருங்க. கும்பராசினியர்களுக்கு குருவினுடைய நிலையின் காரணமாக புது வீடு கட்டும் அல்லது வாங்கும் யோகத்தை குரு தருகிறார். அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் விழுவதால தந்தை வழி மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க இருக்கு. மீனராசினியர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது மாற்றுவார்கள். பங்குதாரர்கள் சுமூகமாகி தொழில் புதிய திருப்பங்கள் தருங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.